இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஓசியா 6ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் என்றால், நன்மையை சுதந்திரித்து காலம் ஒரு நாள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எப்படி என்றால், ஒரு திருமணம் நடக்கப் போகிறது என்றால் பல மாதங்களுக்கு முன்பாகவே அந்த நாளை தீர்மானித்து வைப்பார்கள். சரியான அந்த நாள் வரும்பொழுது மணமகனையும் மணமகளையும் இணைத்து அந்த நாளில் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். அதே போலதான் இங்கேயும் கூறப்படுகிறது, ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. அறுப்பு காலம் என்றால் கடைசியாக அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ள போகும் காலம். அது கொஞ்ச நாள் தள்ளி இருக்கிறது போல இந்த வசனத்தில் கூறப்படுகிறது. அந்த நாட்கள் எப்பொழுது வரும் என்றால், வாசிப்போம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்மளுடைய காயங்களை கட்டுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. என்றால், எப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறோமோ அந்த நாள் தான் அறுப்பு காலம், அந்த நாள் தான் நன்மையை சுதந்திரிக்க போகிற காலம். அந்த நாளைத்தான் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், அந்த நாளைத்தான் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது விசுவாச வாழ்க்கையில பல முறை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே, இந்த காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுங்க என்று. நமக்கு அது ஒரு நன்மையா தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நமக்கு தரமாட்டார். உடனே நமக்கு கோபம் வந்துடும். நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இதை எனக்கு தரல என்று சொல்லி அவரிடமே நாம் வாக்குவாதம் செய்கிறது போல இருப்போம். விளைவு, நம் ஜெபத்திலே விழுந்து போயிருப்போம், விசுவாசத்திலே பின்தங்கி இருப்போம், ஆவிக்குரிய காரியங்களில் பொதுவாகவே சோர்ந்து போன ஒரு நிலையில் இருப்போம். ஆண்டவர் எனக்கு தரல, எதுக்காக நம்ம ஜெபிச்சு அப்படிங்கிற மாதிரி போயிருப்போம். ஆனால் அப்படி அல்ல. ஒரு சில காரியங்கள் நமக்கு கிடைக்காதது தான் நமக்கு நன்மையாக இருந்திருக்கும். பாருங்க, ஒரு நிலத்தை பயிரிடுகிறவன் அந்த நிலத்தில் விதை விதைத்து அதற்கு நீர் பாய்ச்சி அந்த பயிர்கள் வளர்ந்து வரும்போது களைகள் எதுவும் அதை கெடுத்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த களைகள் எல்லாம் பிடுங்கி, பூச்சி எதுவும் அந்த விளைச்சல்களை நாசம் செய்து விடக்கூடாது என்று எப்பொழுதும் அதை கருத்தாய் பராமரித்து வருவான். அதே போலதான் நம்மளுடைய ஆண்டவரும் ஒரு சில வேளைகளில் நமக்கு ஒரு சில காரியங்கள் தாமதப்படுத்துகிறார் என்றால், அந்த காரியம் நமக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று நாம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியாதா எது நமக்கு நன்மை தரும் என்று? ஆனால் இந்த காலத்தில் நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே எல்லாவித நன்மையிலும் சுதந்திரத்து கொள்ளாதபடிக்கு உள்ள காரணமே என்னன்னா, நம்ம தான். நம்மளுக்கு ஒரு காரியம் கிடைக்கலன்னா உடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறோம். ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சு தரலன்னு சொல்லி எல்லா காரியங்களிலும் கர்த்தரை நாம் விட்டு கொடுக்குறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை உள்ளங்கையிலே வரைந்து பாதுகாக்கிறார். அவர் எப்படி அந்த விவசாயி அந்த விளைச்சல்களை பாதுகாத்து அந்த அறுப்பின் காலத்திற்காக காத்திருக்கிறானோ, அதே போல் நம்மளுடைய ஆண்டவரும் தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை பாதுகாத்து அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், அவர் என்னுடைய ஜனங்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார். அவர் அதற்காகத்தான் அவர் நம்மை பாதுகாக்கிறார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. என்றால், நமக்கு எந்த தீங்கும் அணுகாதபடி ஒரு காரியம் நமக்கு கிடைப்பது நிமித்தம் பல வேளைகளில் அது நமக்கு தீங்காய் போய்விடுகிறது. என்றால், அப்படிப்பட்ட தீங்களை நமக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் ஒரு சில காரியங்களை நமக்கு தடுத்து வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது, உன் ஆத்துமாவை காப்பார் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆத்துமா, நம்மளுடைய ஆத்துமா பாவத்திற்குள் போய்விடக்கூடாது. நம்மளுடைய ஆத்துமா உலக பிரகாரமான கழிப்புக்குள் போய்விடக்கூடாது. நம்மளுடைய ஆத்துமா விழுந்து போயிருந்துடக்கூடாது, சோர்ந்து போய் விட்டுறக்கூடாது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற ஆத்துமாவாய் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் ஒரு சில பாடுகளின் மத்தியில் நம்மை வழி நடத்துகிறார். எதற்காக என்றால், தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. 3வது, கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. என்றால், நான் செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் பாதுகாப்பு தருகிறார், அவர்தான் என்னை காக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
என்றால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி வந்திருப்போம் என்றால் நாம் எப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்புகிறோமோ அந்த நாளே ஒரு அறுப்பின் நாளாய் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். எப்படி கிதியோனுக்கு ஒரு அறுப்பின் நாளை கர்த்தர் நியமித்து வைத்தாரோ, அந்த நாளிலே எல்லாவித மீதியானியர்களையும் முறியடித்து ஜெயம் பெற்றானோ, அதே போல் இன்றைக்கும் நம்மையும் கர்த்தர் ஒரு கிதியோனை போல அழைத்திருக்கிறார். எப்படி நமக்கு அந்த ஜெயத்தை தந்திருக்கிறார் என்றால், நாம் எந்தவித வேதனையும் இந்த உலக பிரகாரமான பாடுகளில் போய் சிக்கி தவிக்கக்கூடாது என்பதற்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் எல்லாவித பாடுகளும் வேதனைகளும் சகித்து கொண்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரோ, அந்த இரத்தத்தின் மூலம் நமக்கு பாதுகாப்பு தருகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நம்மளுக்கு ஜெயத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தால் நாம் சகலவித காரியங்களிலும் மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்றால் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி நாம் சேர்ந்திருக்கும் நாளே நன்மையை சுதந்திரத்துக் கொள்ளும் நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு ரொம்ப பின்வாங்கி வந்திருப்போம். இந்த தவறுகளின் நிமித்தம் நான் கர்த்தரை விட்டு இப்பொழுதும் சேர முடியவில்லையே என்ற கவலையில் இருப்போம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக காத்திருக்கிறார். நம்மளுடைய குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி சீர்பொருந்தி கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை எல்லாம் சரி செய்து கொண்டோம் என்றால் இன்றைக்கே கர்த்தர் நன்மையை சுதந்திரத்துக் கொள்ளும் நாளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அதுதான் ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமிக்கப்பட்ட காலம் இதுவே. கிறிஸ்துவோடு நாமே ஒப்புரவாக்கிக் கொள்வோம், அறுப்பை சுதந்திரத்துக் கொள்வோம், நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்வோம். எல்லாவித தடைகளையும் கர்த்தர் இன்றைக்கு முறியடிக்கப் போகிறார். கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.